कर्मणा न प्रजयादनेन त्यागेनैगे अमृतत्वमानसुखं परेण नागं निगितं गगायामि प्रातदेदत्यते औषन्धे वेदान्तविज्ञानसुनिश्चितार्थ संन्यासयोगं यदे सुतसद्वाः ते ब्रह्मलोके दुरान्धः हे परामृता परिमुच्यन्ते सर्वे तक्रं विभावं पुनमेत्पभूतं यत्पुण्डरीकं प्रभससकृतं तक्राविदक्रं गगनं स्वगब्दस्मिन् तदुपादिसव्यम् अष्टापदि नवपदि भवशकसाक्षरबल ईशान सर्वविद्यानां ईश्वर सर्वभूतानां ब्रह्माधिपति ब्रह्मणाधिपति ब्रह्मा शिवो मे अस्तु सदा शिवोम. அதி அற்புதமான நாள் இன்னைக்கு குரு பூர்ணிமா. இந்த வருஷத்தினுடைய 14ஆம் வருஷம் நம்ம பண்ணுறோம் குரு பூர்ணிமா பூஜை. இதுக்கு முக்கியமாக யானன் ஐயான்னு வந்திருக்கார். யானன்றவர் சித்த பரம்பரையில் வந்தவர். அவர் யூடியூப்பில் நிறைய பார்க்கலாம். வருத எல்லா இவருடைய டாபிக்ஸ் எல்லாம் மற்ற கவரேஜ் பண்ணாத டாபிக்ஸாக இருக்கும். நம்ம அறிவுபூர்வமாக இருக்கும். தயவுசெய்து பாருங்க. அதெல்லாம் இப்போ தேவையில்லாதெல்லாம் யூடியூப் பார்க்குறா தவிர ரொம்ப தத்துவார்த்தமாகவும் மனித வாழ்க்கையினுடைய முக்கியத்துவமும் நம்ம என்னென்ன பண்ணணும் கர்மா எல்லாமே சொல்லுவார் இவரோட இதில். இவருடைய எப்படின்னு அட்ராக்டட் பை ஹிம் எப்படின்னா இந்த பிராமின் பாப்புலேஷன் இப்படி அக்ரஹாரத்தை விட்டு மெட்ராஸுக்கு மெட்ராஸ்லேயே பாம்பே டு டெல்லியில் இந்த அமெரிக்கா ஆஸ்திரேலியா இப்படிலாம் போய் செட்டில் பண்ணுறப்ப ரொம்ப அழகாக பேசினார் ஒரு தடவை. அக்ரஹாரங்கள்லாம் எப்படி அழிந்துபட்டுறது, இப்போ அந்தணர்கள் இல்லாத ஊர் எப்படி பழா எடுத்து அதெல்லாம் ரொம்ப அழகாக பேசியிருந்தார். அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஆத்மாவோட ட்ராவல் ரொம்ப அழகாக பேசியிருக்காரு ஒவ்வொருத்தரையும். நான் இங்கே இருக்கிற வாழ்க்கையில் என்ன எடுக்கிறேன்னா இவருடைய மிச்ச யூடியூப் பார்க்குறத விட யானன் ஐயாவோட பாருங்க. நம்மளுடைய என்ன சொல்லும் அறிவு கொஞ்சம் ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆகும். நம்ம வாழ்க்கையை எப்படி நடத்தணும், மனித வாழ்க்கை ரொம்ப 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 வசதியானது. இந்த புல் புழு இதெல்லாம் தாண்டி கடைசியில் தான் மனித வாழ்க்கையே வருது ஒருத்தருக்கு பிறப்பில். அதில் நம்ம எப்படி வாழணுன்றது இவர்கிட்ட தான் கற்றுக்கணும். அதாவது நம்ம இருக்கிற காலத்தில் நல்ல பேரை சம்பாதிச்சுக்கணும், புண்ணியம் சம்பாதிக்கணும், அனாவசியமாக கர்மாவை சேர்த்துக்கூடாது. ஆனால் இப்போ இருக்கிறதுல சகிப்பு தனிமையே கிடையாது ஜனங்களுக்கு. அப்படி ஆகிடுது. இப்போ இதெல்லாம் பார்க்குறோம். நிறைய நித்தியப்படி பேப்பரை படித்தாலே பயமாக தான் இருக்குது. இவரோட இதை பார்த்தாலும் ஓரளவுக்கு மனசு பண்பட்டு போயிடும். அதனால் இவர் நான் எப்படி இவருடைய இதில் அட்ராக்ட் ஆனேன்னா இவருடைய பதிவை பார்த்து தான் ரொம்ப நான் இவருடைய இதில் ஜேஷ்டாதேவியை பற்றியெல்லாம் தப்பாக ஒருத்தர் பேசுகிறேன். ரொம்ப அழகாக அறிவுபூர்வமான விளக்கெல்லாம் கொடுத்துருக்கார் ஜேஷ்டாதேவி பற்றி. ரொம்ப காளி உபாசகர் இவர். மகா காளி தான் சொல்லுவார் இவருடைய இதில். எனக்கு அறிஞ்சா எனக்கு பத்திரகாளி தான் குலதெய்வம். எனக்கு பள்ளியர் பகவதி அது ஒரு அட்ராக்ஷன் இவர் மேலே எனக்கு. அதே மாதிரி குலதெய்வ வழிபாடை பற்றியெல்லாம் ரொம்ப அழகாக பேசுவார் இவர். இவரை பற்றி சொல்லும்போது அம்பாள் சொல்கிறா யானை கூப்பிடு அப்படின்னா கூப்பிட்ட உடனே சரி வரேன்ட்டார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தேன். எனக்கு எப்படி மாதிரி ஒத்துண்டாரேன்ட்டு. இதை விட ஒரு முத்தாய்ப்பான ஒரு இது நடந்ததுன்னா 2 நாளைக்கு முன்னாடி சாந்தி மேகநாதன் ஒரு பெண்மணி ஆஸ்திரேலியாவில் இருக்க மெல்போர்னில் இருக்காவ. என்னோடய யூடியூப் ஃபாலோவர் எனக்கு தெரியாது. அந்த அம்மா ஃபோன் பண்ணி இவரை பற்றியே சொல்கிறா. சொல்லி அவள் இதெல்லாம் வேஷ்டி புடவையெல்லாம் அமுச்சு வச்சுருந்தா. எனக்கு நேற்று தான் வந்தது. அது எதுக்கு சொல்கிறேன்னா உலகத்தில் இவர் ஏதோ ஒரு ஃபோன் பண்ணி அந்த ஃபோன் அவளுக்கு போயிருக்கு. உங்கள் ஃபோன் நம்பரு நான் கூப்பிடலையா இல்லையான்னு இருக்கா. கனெக்ட் பண்ணுறான்னா அவள் காளி உபாசிகை. அந்த சாந்தி மேகநாதன்றவ ஆஸ்திரேலியாவில் இருக்கவ. இவருடைய பூஜையில் வெள்ளிக்கிழமையில் காளி பூஜையெல்லாம் பண்ணுவார் வேறு. அதாவது சில தெய்வங்களை நம்ம நம்மளே பயந்துட்டு இதை வச்சுக்க வேண்டாம் அது வச்சுக்க வேண்டாம்னு விட்டுடுறோம். அதெல்லாம் கிடையவே கிடையாது. தெய்வங்கள் எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இது இருக்குது, பவர் இருக்குது. ஸோ அதனால் இது சரி அது தப்பு நம்ம சொல்லவே முடியாது. அது சிறு தெய்வங்கள் கூட சரி. இப்போ எங்களுக்கு மதுரை வீரன் நான் கூட இப்போ எங்கள் அம்மாட்ட கேட்பேன் நான் எப்படி மதுரை வீரன் பிராமணால குலதெய்வமாக கொண்டு. ஆனால் அவர் பேசுகிறவார் மதுரை வீரன் பேசும் தெய்வம். ஆக்சுவலாக இந்த வீட்டுக்கு வந்த புதுசில் நிறைய அமானுஷ்யங்கள்லாம் தெரிஞ்சு வரும்போது அவரை பிரதிஷ்டை பண்ணான். வீட்டு உள்ளே இருக்க காம்பவுண்ட் கூட அப்போ காம்பவுண்ட் உயரம் கால் கேட் கூட கிடையாது. அப்போ யாரோ ஒருத்தர் ரோட்டில் போயின்னு இருக்கான். நான் பால்கனியில் உட்காந்துருக்கேன். சாமின்னு கூப்பிட்றாரு. நான் சொல்கிறது 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. ஒரு அருவாளோட பட்டப்பட்டையாக விபூதி போட்டு ஒரு ஆள் சுற்றின்னு இருக்கான். இங்கே மதுரை வீரன் பார்த்துட்டு இருக்கான் சுவாமி உங்கள் வீடை அப்படின்னு அவன் சொல்கிறாரான்.
ரோட்டில் போகிற யாரை புது மனிதர் இந்த ஊருக்கு வந்தவர் அவர் வந்து சொல்லிட்டு போகிறார். அது வந்து மதுரை வீரன் சிலை 1 அடி உயரம் 6 அடி காம்பவுண்டு உள்ள கார்னரில் இருக்குது. அதில் ரோட்டில் போகிறவனுக்கு எப்படி தெரியாது? அதாவது தெய்வங்கள் பேசுறது நல்லா புரிஞ்சுங்க. அது குட்டி தெய்வம் திருப்பதி பெருமாள்கிட்ட போனால் தான் இது அப்படிலாம் கிடையவே கிடையாது. அதாவது நம்ம காக்கக்கூடிய தெய்வங்கள் குல தெய்வங்கள் தான், சிறு தெய்வங்கள் தான். சரி, அதுக்கு உண்டான வந்து அதீத பவர் பெரிய தெய்வங்கள் டக்குன்னு இறங்காது. இப்போ வந்து அந்த காலத்தில் இந்த வீடு வாங்கின்னு வரும்போது 25 வருஷத்துக்கு முன்னாடி 26 வருஷத்துக்கு முன்னாடி ஃபோன் கிடையாது, லேண்ட்லைன் தான், செல்ஃபோன்லாம் கிடையாது. அப்போ குழந்தைகள்லாம் அங்கேருந்து பெரம்பூர் ஜவஹர்லால் இங்கே வரும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போடுவாள். ராத்திரி 8 ஆகும் 9 ஆகும் பயத்தில் நெருப்பு கேட்டு உட்காந்துருக்கணும் நாங்கள் அப்படி முன்னாடியும் பெண் குழந்தைகள். அப்போ தான் மதுரை வீரனை வேண்டிப்பேன் நான். அடுத்து 5 நிமிஷத்தில் வந்து சேர்ந்துருவா ஆட்டோவில். அவள் எதுக்கு சொல்கிறேன்னா தெய்வங்கள் வந்து அந்த மாதிரி ஆக்ட் பண்ணும். இதெல்லாம் நம்பணும். அதனால தான் அவள் 3 பேருக்குமே இங்கே சந்நிதி கட்டி அது குருக்கள் பூஜை பண்ணிட்டு இருக்காரு. முன்னாடி நானே பண்ணியிருந்தேன், இப்போ முடியல, 4 வயசாகிடுது. இதுக்கு சொல்கிறேன் இன்றைக்கி வந்து அற்புதமான நாள். இந்த குருமண்டலத்தில் வந்து கிட்டத்தட்ட 168 பேர் கிட்டத்தட்ட இருக்கா. அவள் பேரெல்லாம் இன்றைக்கி தான் நான் சொல்லி எலும்புச்சம்பழத்தை வைப்போம் அந்த இதில், அந்த போர்டில் குருமண்டலத்தில். அந்த நேரத்திலே ஒரு வைப்ரேஷன் ஆகிடும் இந்த இடத்துல. இந்த இடமே வந்து அதுக்குன்னு தேடின்னு ரூபா அந்த எலும்புச்சம்பழம் வேணும்னு கேட்பாங்க. வருஷத்துக்கு ஒரு நாள் தான் பண்ணுறோம் அதை. அந்த நாமகரணத்தை ஒரு நாள் சொல்லும்போதே பாருங்கள், சுவாமியே வந்து இவரை கூப்பிடு, யானை கூப்பிடுன்றா. எதுக்குன்னு இல்லை, உனக்கு ஒரு செய்தி இருக்குது அவர் மூலமான்ட்ட. சரி ஐயா அவன் சரின்னு சொல்லிட்டு வந்துட்டார். எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். இந்த மாதிரி அதான் சித்த பரம்பரையில் வந்தவர் வந்து நம்ம வீட்டுக்கு விஜயம் பண்ணுறதும் இந்த மாதிரி வந்திருக்கிறதும் ரொம்ப 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 எனக்கு கொடுப்பேனே நினச்சிப்பேன். ஏன்னா எங்கள் ஆற்றுல வந்து வெள்ளிமலை சுவாமிகள்லாம் அந்த காலத்தில் வந்திருக்கா. எங்கள் அப்பா காலத்தில் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மாட்ட முருங்கீரை அடை எல்லாம் சாப்பிட்ருக்காரு நிறைய நாட்கள். ஸோ மகான்களுடைய இது வந்துகிட்டே இருக்கணும். நம்ம வந்து இப்போ சாதாரணமாக இருக்கா அப்படிலாம் நம்ம அடைப்படவே கூடாது. இவர் ஐயா கூட வளையக்காரமான ஒரு சித்த லேடி இதில் திருவத்தியூரில் போய் பார்த்துட்டு வந்தார். பிளாட்ஃபார்மில் தான் இருக்கா அந்த அம்மா. இப்போ தேடி போய் பார்த்துட்டு வந்தார் அவளை. ஸோ அது மாதிரி நம்மளை சுற்றி நிறைய விஷயங்கள் நடக்கிறது, நம்ம தான் தேடின்னு போகணும் அவகிட்ட. அந்த மாதிரி இந்த குரு பூர்ணிமா அன்றைக்கி இவாள் அந்த குருஸ்தானத்தில் வந்திருக்கா நான் பார்த்துக்க. அது ஒரு பெரிய புண்ணியமாக கருதுகிறேன் நான், பெரியவா கொடுத்த ஆசீர்வாதமாக எடுத்துக்கிறேன் நான். ஐயா திருவாக்கிலேருந்து சில வார்த்தைகள் சொன்னேன். இந்த மீன் டைம் வந்து அவருக்கு என்னுடைய நம்ம கிரகத்தின் சார்பில் அப்படியே உட்காருங்க, நம்ம எப்படி உட்காருங்க, ஒரு பொன்னாடி பார்த்தணுன்னு ஆசைப்பட்றேன். ஐயா பேசுவார். மேகநாதன் ஆஸ்திரேலியாவிலேருந்து அவள் ஆர்டர் பண்ணி எனக்கு டெலிவரி ஆச்சு நேற்று. ஐயாவுக்கு கொடுக்க சொல்லியிருந்தேன் அம்மாவுக்கும். இப்போ பரவாயில்ல பார்த்துறேன். இது நம்ம ஷார்ப்பில் ஐயாவுக்கு. ஹரி ஓம் மகா காளி. தசமகா வித்தையில் மிக பெரும் ஞானத்தை பெற்றிருக்கக்கூடிய பெரியவர் வித்யாபுத்திரன் ஐயா அவர்களுடைய அன்பினால் இத்தகைய ஒரு அபூர்வ சந்திப்பு உங்களோடு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. மிக சிறப்பு வாய்ந்த ஒரு நாளான இந்த குரு பூர்ணிமா நாளில் சில பல விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விளைகிறேன். பேச இருக்கிற விஷயங்கள் எந்த வகையிலும் உங்களுக்கு தெரியாததாக இருக்க இயலாது. எல்லா விஷயங்களும் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். கால நேரத்திற்கு தக்கன சில நேரங்களில் அவற்றை நாம் நினைவுபடுத்துவதில் மட்டும்தான் மானுடர்களுக்கு தேவைப்படுகிறது. குரு பூர்ணிமா என்ற சொல், குரு என்ற சொல் 2 எழுத்துக்கள் கொண்ட அந்த சொல்லில் பொருள் என்ன?
சமஸ்கிருதத்தில் குரு என்று சொல்கிற போது அந்த கு என்ற எழுத்துக்கு இருள், அறியாமை என்று பொருள். ரு என்ற சொல்லுக்கு நீக்குதல், அகற்றுதல் என்று பொருள். இருள் என்கிற அறியாமையை நீக்கக்கூடிய நிலையில் இருக்கிற ஒரு விஷயத்தை குரு என்று சொல்கிறோம். பூர்ணிமா என்று சொல்கிற போது ஒன்று பரிபூர்ண பூர்ணத்துவத்தை, முழுமையை பெற்றிருக்கிறது என்று சொல்கிறோம். சூரியன் சுயம்பு, அது சொந்த ஒளியால் பிரகாசிக்கக்கூடியது, பேராற்றலானது, பெரும் சக்தி உடையது. சந்திரன் அந்த ஒளியை உள்வாங்கி வெளிப்படுத்தக்கூடியது. சூரியனுக்கு வளர்பிறை தேய்பிறை கிடையாது, சந்திரனுக்கு வளர்பிறை தேய்பிறை உண்டு. அமாவாசை என்கிற ஒரு பூரண இருளில் இருந்து சிறிது சிறிதாக வெளிச்சம் பெற்று ஒரு பூரணத்துவ நிலையை பெறுகிற போது பௌர்ணமி என்று கூறுகிறோம். ஒரு குருவாகப்பட்டவன் ஒரு சீடனாக இருந்து தன்னுடைய அறியாமையை அல்லும் பகலுமாக நீக்கம் செய்து ஒரு நாள் ஒரு முழுமை பெற்று பிரகாசிக்கக்கூடிய ஒரு பெரும் நிலை பெறுகிறான். இந்த குரு பூர்ணிமா நன்னாளில் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிந்ததுதான் நினைவுபடுத்தவே விரும்புகிறோம். இப்போ இங்கே இருக்கிற உங்களை பார்த்து நான் கேட்குறேன், உங்களுடைய முதல் குரு யார் சொல்லுங்க? அதாவது இந்த கேள்விக்கான பதிலை மிக சரியாக சொன்னதன் மூலம் ஒரு பக்குவிகள் நிறைந்த சபைன்னு உணர முடியுது. உங்களை எல்லாம் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய குருபீடத்தில் அமர்ந்திருக்கிற வித்யாபுத்திரன் ஐயா அவர்கள் உங்களை சரியான பாதையில், வழியில் நாளும் செம்மைப்படுத்தியிருக்கிறார் என்பது நன்கு உணர முடிகிறது. உங்களின் முதல் குரு யார் என்று கேட்கிற போது சட்டுன்னு சொல்ல முடிந்த ஒரு வார்த்தையை சொன்னதும் ஒரு விதமான நிறைவு ஏற்படுது. இங்கே ரொம்ப பேச வேண்டியதில்லை என்பது உணர முடிகிறது. ஒவ்வொரு மானுடனுடைய முதல் குரு மாதா. அந்த குழந்தை பிறந்து விழுந்த பிறகு அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? எதுவும் தெரியாது. முழுக்க அறியாமைகள் நிறைந்து இருக்கும். அல்லும் பகலும் நாளும் பொழுதுமாக அந்த குழந்தையை அவள் உருவாக்குகிறாள். அந்த குழந்தைக்கு அவதான் தந்தை யார் என்று சொல்ல வேண்டும். தன்னுடைய மார்பில் சுரக்கக்கூடிய அந்த அமிர்தத்தை அவள் ஊட்டுகிறாள். ஒவ்வொரு விஷயமும் அவள் எடுத்து செய்ய வேண்டும். அந்த குழந்தையினுடைய மலஜலம் நீக்க வேண்டும், கண்ணும் கருத்துமாக பராமரிக்க வேண்டும். இது நெருப்பு, தொடாதே என்று எச்சரிக்கைப்படுத்த வேண்டும். அங்கே போவாத முள்ளு குத்தும் என்று சொல்ல வேண்டும். இந்த அடிப்படை ஞானம் வழங்குகிற முதல் குரு தாய். இப்போ அடுத்த குரு யார் சொல்லுங்க? பிதா. மாதா பிதா. அந்த பிதா என்ன செய்கிறார்? அந்த குழந்தைக்கு வித்தை பயில்கிறார். அந்த குழந்தை இந்த சமூகத்தில் வாழ்வதற்கு தேவையான வித்தைகளை பயிற்றுவிக்கிறார். ஆதி காலத்தில் வேட்டையாடுதல் பிரதானம்.
பலவிதமான தற்காப்பு வாழ்வியலில் நம்ம வாழணும்னா பல போராட்டங்களை எதிர்கொள்ளணும், நம்மை நாமே தற்காத்து கொள்ள வேண்டும். அது சார்ந்த வித்தைகள் எல்லாம் பயிற்றுவிக்கிற ஆசானாக தந்தை இருக்கிறார். இந்த சமூக அமைப்புகளை சொல்லிக் கொடுக்கிறார். நல்லவன் கெட்டவனை சொல்லுவார். இவங்க இப்படிப்பா, அவங்க அப்படிப்பா, இங்கே அப்படி நடக்கணும், அங்கே அப்படி நடக்கணும். இந்த சூட்சமங்களை முழுமையாக பரிபூர்ண அக்கறையோடு போதிக்கக்கூடியவராக பிதா இருக்கிறார். சரிப்பா, அடுத்தது யாரு? குரு. மாதாவை மாற்ற முடியாது, பிதாவை மாற்ற முடியாது. சின்ன வயசில் தெரியல, வளர்ந்த பிறகு தான் பார்க்குறேன் எங்கள் அம்மா ரொம்ப கருப்பாக இருக்குது, பல்லெல்லாம் எத்தனாப்பில் இருக்குது, கொஞ்சம் சொல்லிக்கிறதுக்கு சங்கடமாக இருக்குது. நான் நாளையிலேருந்து அம்மாவை மாற்றிக்கலாம்னு இருக்கிறேன். செய்ய முடியுமா? நான் ஒரு பெரிய அதிகாரி ஆகிட்டேன். எங்கள் அப்பா விவசாய கூலி தான், கோமணம் கட்டிக்கிட்டு வயலில் நிற்கிறாரு, பார்க்குறதுக்கு கொஞ்சம் கௌரவ குறைச்சலாக இருக்குது. நான் நாளையிலேருந்து அப்பா இன்னாருன்னு மாற்றிக்கிறேன்னு ஒருத்தன் சொல்ல முடியுமா? ஆனால் இப்போ இந்த நவீன பகுத்தறிவு காலத்தில் அப்பாவனுடைய பெயர் எனக்கு சங்கடமாக இருக்குது, இல்லை இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு மாற்றின சம்பவங்கள் இப்போ நடக்குது. அப்பாவுக்கு பேர் புள்ள மாற்றுறான் கெசட்டில். நடந்திருக்கா இல்லையா? அது ஒரு பிழையான பயணம். அது தந்தை என்பவன் ஒரு ஸ்தானம். எந்த இடத்திலும் எந்த சூழலிலும் வருத்தங்களோ பேச்சுவார்த்தையோ இல்லைனாலும் அப்பா அப்பா தான். அப்பாவுக்கான தர்மத்தை கடமையை அவன் தான் செய்யணும். தாய் தந்தை பிரதானம். இப்போ குரு வந்துடுறார். இந்த குரு அப்பா அம்மா என்பது ஒன்று தான் இல்லையா? ஆனால் குரு பலராக இருப்பார். காலத்துக்கு தக்கன குரு வருவான். ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒருவன் கரம் பிடித்து அழைத்து செல்வான். அந்த குருவாக யார் வேணாலும் இருப்பான். சில இடங்களில் ஒரு குடும்பத்தில் குருவாக மனைவி இருப்பாள், கட்டினவனுக்கு கணவன் இருப்பான், ஏன் சில அபூர்வமாக பெத்த பிள்ளை இருப்பான். இப்போ குரு தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் மடப்புரம், அவர்களுடைய தாய் தந்தைக்கு அந்த பிள்ளை தான் குரு. ஒரு விசேஷ நாளில் 2 பேரையும் ஒரு ஹோமம் வளர்த்து அமர வைத்து தலையில் கையை வச்சு 2 பேருக்கும் மோட்சகதி கொடுத்தார். ஒரே நேரத்தில் தாய் தந்தை மோட்சம் பெற்றார்கள். அவர் தேசாந்திரியாக புறப்பட்டார். ஆக அபூர்வமாக சில இடங்களில் ஒரு குடும்பத்தில் பெற்றெடுத்த பிள்ளையே அந்த பெற்றோருக்கு குருவாக மாறுவான். குரு என்பவர் பலர் உண்டு. குரு மாறக்கூடியவர். காலத்தால் மாற்றங்கள் நிகழும். இந்த குருவில் தான் 2 விஷயம் இருக்குது. சுபகுரு அசுபகுருன்னு 2 இருக்குது. இப்போ ஒரு வீட்டுக்கு ஒருத்தவங்க விருந்தாடி போகிறாங்க, அல்லது ஒரு வயசான அம்மா ஒரு வீட்டில் இருக்குது. அந்த பாதையில் ஒரு அம்மா போகிறா, தண்ணி தாகம் எடுக்குது. இந்த பாட்டி வீட்டில் போய் கொஞ்சம் தண்ணி குடிப்போமே அப்படின்னு அந்த வீட்டுக்குள்ளே போகிறா. அந்த வீட்டில் அந்த பாட்டி மட்டும் இருக்கிறா, வேறு யாரும் இல்லை. அந்த வீட்டில் இது மாதிரி கேமராலாம் இல்லை. தண்ணி எடுத்துகிட்டு வர போன அந்த பாட்டி ஏதோ ஒரு கவனத்தில் அவள் வீட்டில் இருந்த வெள்ளி டம்ளரில் தண்ணி கொண்டாந்து கொடுக்குறா. தாகத்துக்குன்னு தண்ணி வாங்கி குடிக்க போன அந்த பெண்ணுக்கு ஒரு சின்ன என்ன ஏற்படுது? சபலம் ஏற்படுது. கண்ணமிஞ்சி இருக்கிற இந்த கிழவிக்கு வெள்ளி எது சில்வர் எதுன்னு தெரியல. இனி இந்த வெள்ளி டம்ளரை வச்சு இது என்னத்தை பண்ண போகுது? இந்த டம்ளரை நம்மள்கிட்ட இருந்தால் ஏதோ ஒரு சௌரியம் தருமே. ஆனால் கேட்டால் கொடுப்பாலோ இல்லையோ, தண்ணி கேட்க வந்து டம்ளரை கேட்க முடியுமா? அதனால் என்ன செய்கிறா பாட்டி, நீங்களே எழுந்து போகாதீங்க,
இந்த வயசில் நான் கொண்டு போய் டம்ளரை உள்ளே வைக்கிறேன்னு உள்ளே போகிறா, மடியில் வச்சுக்கிறா. வயசுன்னு வந்தால் மறதின்னு வரும். நாளைக்கு டம்ளர் காணும்னு தெரிஞ்சால் கூட நம்ம மறதியில் எங்கேயோ வச்சுட்டோமோ, தண்ணி குடிக்க வந்தவ எடுத்துகிட்டு போனான்னு நினைக்க முடியுமா? இந்த ஒரு டம்ளரை அவள் எடுத்தது யாருக்கு தெரியும்? ஆமாம், இவளுக்கும் 2 பேருக்கு தான் தெரியும். எந்த ஆதார சாட்சியும் இல்லை, எந்த கோர்ட்டுக்கு போனாலும் நிரூபிக்க முடியாது. இப்போ அவளுடைய உள்மனம், மனசாட்சி கேட்குது, ஏண்டி என்ன தாகம் எடுத்து போனேன், அந்த தெருவில் யார் வீட்லேயும் உன்னால் கேட்க முடியாது, இந்த வீட்டில் போய் கேட்ட. அவள் தண்ணி கொடுத்த பாவத்தை இந்த டம்ளர் எடுத்துகிட்டு வந்துட்டியடி, இது நியாயமா? இது உனக்கு 1000 பிரச்சனை இருக்கலாம், வறுமை இருக்கலாம், கஷ்டம் இருக்கலாம், தண்ணி கொடுத்த இடத்துல இந்த மாதிரி செஞ்சிட்டியடி அப்படின்னு கேட்குது. இந்த மனசாட்சி கேட்கறதுனால அவளால் போராட்டமாக இருக்குது. அப்போ ஒரு குருவை போய் கேட்குறா, நான் இந்த மாதிரி போனேங்க, இந்த மாதிரி நடந்து போச்சு, ஆசைப்பட்டேன், இந்த டம்ளர் பழங்காலத்து டம்ளர் எடுத்துகிட்டு வந்துட்டேன், இதுக்கு நீங்கள் ஒரு நியாயம் சொல்லுங்கள். மிக பெரும் பாவம் செய்து விட்டாய், தோஷம் விளைந்து விட்டது. அந்த அம்மா என்ன ஒரு பண்பு அன்போடு உனக்கு இந்த தாகம் தீர்க்க தண்ணி கொடுத்தா, அந்த வீட்டில் போய் டம்ளர் எடுத்துகிட்டு வந்துட்டியே, இது பல ஜென்மாவுக்கு தொடருமா நீ செஞ்சது? இதுக்கு இன்ன பரிகாரம் தான் செய்யணும், இல்லை பரிகாரம் செய்ய முடியாது என்று என்ன செய்கிறாரு அந்த குரு கண்டித்து பேசுகிறார். குருவாகப்பட்டவன் எவ்வாறு இருக்கணும்? தன்னிடம் உபதேசம் கேட்பவருடைய குற்றம் குறைகளை கண்டித்து பேசுகிறவனாக இருக்கணும். தன்னிடம் குற்றம் குறைகளை கூறி ஒரு நியாயம் கேட்கிறவர்களுடைய கழுத்தில் வைரம் அடிகை இருக்குன்னா, அதை கண்டு இவன் மயங்கி இவ்வளோ பெரிய செல்வந்தகாரி நம்மள்கிட்ட நிற்கிறாளேன்னு குரு கைகட்டி பேசிடக்கூடாது. நம்ம அவளுக்கு இனிப்பாக 2 செய்தி சொன்னால் நமக்கு எதாவது செய்வாளேன்னு ஏங்குறவன் குருவாக இருக்க முடியாது. இன்னடி இப்படி ஒரு பாவம் பண்ணிட்டு இந்த வீட்டில் நிற்கிற, முதல்ல வெளியில் போடி என்று விரட்டுகிறவனாக இருக்கணும். குருவாகப்பட்டவன் எந்த ஒரு எச்சரிக்கைகளையும் கொடுக்க தயங்கக்கூடாது. மூத்தோர் சொல் முதலில் கசக்கும் பின்னர் இனிக்கும் என்று ஒரு மூதுரை உண்டு. கண்டித்து பேசுகிற தன்மை, தவறு என்றால் சுட்டி காட்டுகிற தன்மை, இடித்துரைக்கிற தன்மை, இவன்தான் குருவாக இருக்க இயலும். நமக்கு ஒரு லாபம் வரும், நமக்கு ஒரு சன்மானம் கிடைக்கும், நமக்கு ஒரு சௌரியம் கிடைக்கும். அதனால் அவங்க என்ன செய்தாலும் அதுக்கு ஒரு நியாயத்தை போதித்து அவங்க மனசை சாந்தப்படுத்துகிற உபதேசங்கள் வழங்குபவர் குரு அல்ல. இப்போ இந்த குரு இப்படி சொல்லிட்டார், இப்போ சுப குரு இவர். என்னடா இது, போனோமா நம்ம போனால் இன்னும் போய் நெருப்பில் சூடு வச்சது மாதிரி இருக்க, இன்னும் தூக்கம் இழந்து விட்டார். அதனால் இன்னொரு குருவை போய் பார்க்குறா. இவன் அசுப குரு. அவன் பார்க்குறான், அவன் சொல்கிறான், அம்மாடி இது உன்னுடைய குற்றம் எதுவுமே இல்லை, எந்த தவறும் இங்கு நடக்கவில்லை. இந்த வெள்ளி டம்ளரில் வெள்ளி எது சில்வர் எதுன்னு கவனக்குறைவாக நடந்த அந்த கிழவியின் குற்றம். அவள் ஜாக்கிரதையாக இல்லை, அவள் பொறுப்பாக இல்லை, அவள் கருத்தாக இல்லை. அவள் கருத்தாக இல்லை, நீ சாமர்த்தியமாக நடந்துக்கிட்ட. யாருக்கும் எந்த சங்கடமும் வராமல், எந்த ஆதாரங்களும் இல்லாமல், பிழையும் இல்லாமல், எவ்வளவு சர்வ ஜாக்கிரதையாக, பாட்டியம்மா நீ எந்திரிச்சு போகாத, நான் போய் தண்ணி டம்ளரை கழுவி வைக்கிறேன்னு வச்சுட்டு வரேன்னு உள்ளே போய் நீ எடுத்துகிட்டு வந்த பார்த்தியா, அதுதான் உன் சாமர்த்தியம். அப்படி ஒரு திறமை உன்னிடம் இருக்கிறது, அதை தான் நம்ம பாராட்டணும் அப்படின்னு அவன் சொல்கிறான். இப்போ இந்த எந்த குருவை நம்ம நாடலாம்? சொல்லுங்க, 2வது குரு சௌரியமாக இருக்குமே. நம்ம எது செஞ்சாலும் சௌரியமாக பேசுவார்கள் இல்லையா? இப்போ இந்த வரிசையில் அடுத்தது யாருன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க? தெய்வம்.
அவங்க எங்கே தேவைப்படுறார், அவர் எங்கே குருவாக மாறுகிறார். மாதா வளர்க்கிறார், குழந்தையிலேருந்து வளர்த்து ஊட்டி வளர்த்து வருகிறார். பொண்ணாக இருந்தால் பருவம் எய்துறா, பையனாக இருந்தால் மீசம் முளைக்குது. காலகட்டம் வருது, பறவைகள் ரெக்கை முளைத்தால் பறந்து போகும். அது மாதிரி காலத்தால் என்ன செய்வோம், ஒரு காலகட்டம் வரும்போது பெற்றோரிடமிருந்து இயற்கையாகவே நம்ம விலகுவோம், பிரிவோம் இல்லையா? என்னம்மா, உங்களை தான் கேட்குறேன். வயதுனாலையும் நடக்கும், கால சூழல்னாலையும் நடக்கும். ஒரு வயோதிகத்தை நம்மை பெற்றவர்கள் எதிர்கொள்வார்கள். தென்னை மரத்தில் பழுத்த மட்டை உதிரும், குருத்து மட்டை வளரும். ஆக மரணம் என்பது சாஸ்வதம். வயோதிகத்தினால மரணங்கள் நம்மை சார்ந்தவர்கள், நமக்கு முன்பாக வந்தவர்கள் முன்பாக செல்வார்கள். அதனால் ஒரு நாள் அம்மா போயிடுவா, இல்லை ஒரு நாள் அப்பா போயிடுவான், குருவாக வந்தவர்கள் போய்விடுவான். இந்த வழித்துணையோடு வந்து கொண்டிருக்கிறானே இந்த சிஷ்யன், இவன் வயோதிகத்தால் ஒரு காலகட்டத்தில் வந்து நிற்பான், திரும்பி பார்ப்பான். நேற்று வரை வழிகாட்டிய உபதேசித்த தாய் இல்லை, போய்விட்டாள். தந்தை இல்லை, போய்விட்டான். குருவாகப்பட்டவர் போய்விட்டார். இனி தெய்வமே கதி. அந்த இடத்துல தெய்வம் குருவாக நின்றுகிறது. தன் தாயை தந்தையை இழந்தவன் தன்னுடைய குலதெய்வ கோயிலில் போய் என்ன செய்கிறான், தாயாக இருந்தால் அங்கே இருக்கிற அம்பாவை போய் பார்க்குறான். எங்கள் அம்மா உன்னிட்ட தான் உறைஞ்சி இருக்கிறா, என் அம்மாவனுடைய ஆற்றல் உன் பக்கம், உன்னுடைய கர்ப்பகிரகத்தில் அந்த ஆற்றல் உறைந்து விட்டது. கர்ப்பகிரகத்தில் ஒரு ஆண் தெய்வமாக இருக்கிறார், ஐயனார் இருக்கிறார், சுடலை மாடன் இருக்கிறார், மதுரை வீரன் இருக்கிறார். வயோதிகத்தில் அந்த குலதெய்வ கோயிலுக்கு அந்த சன்னதிக்கு போகிற போது அந்த தெய்வத்தை அவன் தந்தையாக பார்ப்பான். நான் அப்பா இல்லை சுவாமி, போயிட்டார், நீ தான் எனக்கு அப்பா. அம்பாவை போய் பார்க்குறான், எங்கள் அம்மா போயிட்டா, நீ தான் எனக்கு அம்மா. இன்று ஒரு வயோதிகத்தில் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு தன்னோடு இருந்தவர்கள் எல்லாம் போன பிறகு அவர்களை நினைத்து தேடி எங்கே போய் நிற்கிறான், தெய்வத்துக்கிட்ட நிற்கிறவன் என்ன செய்கிறான், அந்த தெய்வத்தை அவர்களாக பாவிக்கிறான். தான் மாதா பிதா குரு தெய்வம், சரிதானா? வந்ததோ ஓர் பயனோ வாழ்க்கையோ சிறு நிகழ்வு. நாம் வந்திருக்கிற ஒரு பயணம் இருக்க, நெடும் பயணம். இந்த ஆத்மாக்கள் பிறக்கும் மரணிக்கும், பிறக்கும் மரணிக்கும், ஒரு நீண்ட நெடிய பயணம். நேற்று போன பிறவில் எங்கே இருந்தோம், நாளைக்கு எங்கே இருப்போம் தெரியாது. அப்படியான அந்த பிறவி பயணத்தில் இப்போ இருக்குது பாருங்க, இது ஒரு சிறு நிகழ்வு. அந்த பயணத்தில் ஒரு சின்ன இளைப்பாறுதல். வந்ததோ ஓர் பயனோ வாழ்க்கையோ சிறு நிகழ்வு. வந்ததோ ஓர் பயனோ வாழ்க்கையோ சிறு நிகழ்வு. எதுவும் நிஜமும் இல்லை, எல்லாமே கனவுதான். மன்னாதி மன்னரெல்லாம் மன்னாகி போனான் அடி அடியே. மறைச்சி வைக்காதே, முடிஞ்சி வைக்காதே, எடுத்து வைக்காதே, பதுக்கி வைக்காதே, மிஞ்சினதை கொடுத்துதவு. ஹரிஓ மகாகால். ஒரு காலகட்டத்துக்கு பிறகு வயோதிகம் அடைகிற ஒரு காலகட்டம், ஒரு காலம் வரைக்கும் நாம் பெறக்கூடியவராக சம்பாதிக்கக்கூடியவராக இருக்கிறோம். ஒரு காலகட்டத்துக்கு பிறகு தேவைக்கு மேலே எது இருந்தாலும் கொடுக்கக்கூடியவராக மாறணும். ஹரிஓ மகாகால். ஹம்சத்வனி சிவகாம சுந்தரி யாரபிமானம் வைத்தாரிப்பார் என்னை ஆனந்த பைரவி.
சந்ததமூனார் சாரங்கபாணி தேவி சந்ததமூனார் சாரங்கபாணி தேவி சரணமே கதி என்று சாமஜகாரிணி சரணமே கதி என்று சாமஜகாரிணி சிந்தனை செய்ய ஜகல் மோகன ரூபிணி சிந்தனை செய்ய ஜகல் மோகன ரூபிணி சித்தம் இறங்கினாள் என்ற ஸ்ரீலலிதாம்பா சித்தம் இறங்கினாள் என்ன ஸ்ரீலலிதாம்பா யார் அபிமானம் வைத்தார் தரிப்பார் என்னை ஆனந்த பைரவி தாபங்கள் தீருமே உன் தர்பார் மகிமை சொல்ல தாபங்கள் தீருமே உன் தர்பார் மகிமை சொல்ல தரமா என்றாலம்மா பரம பவனி பைரவி காப்பாற்ற வேண்டும் என்னை கருணாபூரி தனையை காப்பாற்ற வேண்டும் என்னை கருணாபூரி தனையை கடை கண்ணால் பாரம்மா கமலா மனோகரி கடை கண்ணால் பாரம்மா கமலா மனோகரி யார் அபிமானம் வைத்தார் தரிப்பார் என்னை ஆனந்த பைரவி பாரிலூரை எல்லால் பரம கல்யாணி யாரிடத்தினில் சொல்வேன் ஹம்சத்வனி சிவகாம சுந்தரி யார் அபிமானம் வைத்தார் தரிப்பார் என்னை ஆனந்த பைரவி